நீங்க பாத்தீங்களா? இதுக்கும் வந்துச்சா? வரல, சும்மா இப்ப நானும் தான் சொல்லலாம். அந்த மாதிரி இது மாதிரி நண்பர்கிட்ட சொல்லியிருக்காரான், என் அப்பா சேர்த்தல் தோக்கணும். நான் கூட சொல்லலாம் விஜய் வந்து ஆட்சியில வெளியே போறாருன்னு சொல்லிட்டு. நானும் உங்ககிட்ட சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா? எல்லாம் கதை கொடுத்து குத்துன்னு போறாங்க. அதெல்லாம் சும்மா தள்ள. அதெல்லாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் சப்போர்ட் பண்ணலாம் பரவாயில்ல, அவருக்கு எதிராக பேசாம இருந்தா ஓகே தான். ஆனா இப்போ விஜய் ஒரு மனைவி சரி, அவங்க பையனும் சரி, விஜய்க்கு எதிராக போர்க்கடி தூக்க காரணம் இல்ல. அதான் சொல்றேனே, 40 பேர் செத்துன்னு சொன்னாங்க, ஏதாவது ஒரு கதை கொடுத்து செத்து சாவச்சாங்க, கதை கொடுத்தாங்க. இதே மாதிரி எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு இத்தனை நாள் பேசாம இத்தனை நாள் விவாதம் டைவர்ஸ் வராம இப்ப வருதுன்னு உங்களுக்கே தெரியல. எல்லாம் எலெக்ஷன் தான், எலெக்ஷன் அண்ணன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. வேற எதுவும் இப்போ விஜய் ஒரு மனைவியும் ஒரு மகனும் இதனால திமுக விலைக்கு வாங்கிட்டாங்களா? கண்டிப்பா வாங்கிட்டு இருப்பாங்க. வாங்கினாலும் பேசுறாங்க. இல்ல உங்ககிட்ட பணம் நிறைய இருக்குல்ல ஆல்ரெடி. விஜயகாந்த் வைஃபே 300 கோடி வாங்கிட்டாங்க. அது எம்பி பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாரையே வாங்கும் போது இவங்களும் வாங்க மாட்டாங்களா? ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுனா வாங்கிட்டு இருப்பாங்க. அதுதான். அப்போ பணத்துக்காக விஜய் அவங்க மனைவி எல்லாம் போயிட்டாங்க விலை கொடுத்து. அதுதான் அண்ணன் தோக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான், வேற எதுவும் இல்ல. எல்லாம் டிஎம்கே தான். டிவில தீய சத்தினுவாங்கல்ல, அது மாதிரிதான்.